எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நடத்தின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். குரூப் 4 2025க்கு வந்து இதை மாதிரி மாடலில் தான் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இதுவரை 60 கொஸ்டின் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க. 61 கொஸ்டின்லேருந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 61 கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அவன் அல்லங்கிறது சரி, அவள் அல்லங்கிறதும் சரி, அவை அல்ல அப்படிங்கிறதும் சரி, அவர் அல்லீருங்கிறது தவறு. பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. இறந்த கால பேரச்சம். பேரச்சம்னாலே விகுதி பெற்று வரும். படித்த மாணவன், படிக்கும் மாணவி, இறந்த கால பேரச்சம். கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. காகம் கரையும், மயில் அகவும் வரணும். இதில் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. காகம் கூவாது கரையும், மயில் அகவுங்கிறது சரி. காகம் பாடாது கரையும், மயில் அகவுங்கிறது சரி. ஸோ காகம் கரையும், மயில் அகவுங்கிறது சரி. ஆப்ஷன் டி சரி. 64 கொஸ்டின், பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்கள் அப்படின்னா அறிவுரைகள். 65 கொஸ்டின், சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்ததுன்னு வராது. கண்ணகி சிலம்பு அணிந்தனர்னு வராது. கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள் அப்படின்னு வராது. அணிந்தாள்ங்கிறது தான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேங்க் அப்படின்னா வங்கி, சரிதான். டிஜிட்டல் அப்படின்னா எண்முறை. செக் அப்படின்னா காசோலை. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் அப்படிங்கிறது தான் சரி. இது அந்த இதில் ஓடும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. பேச்சாற்றல் எலெக்ஷன். 68 கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு பச்சு அட்டை. 69 கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி தொடர். 70 கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை, பறவைங்கிறது கடலில் வரும். பறவைங்கிறது புள்ளினங்கால், பறவையை குறிக்கக்கூடிய சொல். 71 கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இது சரி. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது, கண்ணன் திருமண வீட்டிற்கு, இதுலேயும் 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன், இதில் 3 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. 2 சொல்லி நான் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். 2வது கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி, வனப்பு இரண்டுமே எதை குறிக்கும் அப்படின்னா அழகு. 73 கொஸ்டின், சூம்பல், சீவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெட்டுப்போன காய் கனி வகை. கெட்டுப்போன காய் கனி வகை. அதே மாதிரி தோல், தோடு, ஓடு இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா பழங்களுடைய தோல் பகுதியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல், கடல்ங்கிறது முன்னீரும் வரும், பவ்வம் வரும். 75 கொஸ்டின், வேர் சொல்லை பெயர் அச்சமாக்குக. பெற்ற, பெயரச்சம் விகுதி பெற்று வரும். 6 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய. பொறி, பொறித்த. வருக அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா. 77 கொஸ்டின், ஆடினால் வேர்ச்சொல்லை தருக. ஆடு. 78 கொஸ்டின், வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வினைமுற்று குமைந்தன. குமை, குமைந்தன. குமைந்தல் அப்படின்னு வராது. குமைந்த அப்படின்னா பெயரச்ச விகுதி. குமைந்து அப்படின்னு வராது. வினையச்ச விகுதி. குமைந்தன அப்படிங்கிறது தான் சரி. 79 கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான், கண்டான். அகர வரிசைப்படி எழுதுக. நமக்கு வரும்.
ஊக்கு அடுத்து ஏ, அடுத்து மே, அடுத்து மா. இந்த வரிசையில் எது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி உளவு, ஏர், மண், மாடு. 81வது கொஷின் அகர வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு நமக்கு ஊ வரும், அடுத்து க, அடுத்து இப்பில் வரக்கூடியது பி இருக்குது, அடுத்து இப்புக்கு அடுத்து தான் இம்மு. ஸோ இம்மில் இருக்கிறதுல மே இருக்குது. ஸோ அப்புறம் உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடிங்கிறது தான் சரி. அடுத்து 82வது கொஷின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிரெழுத்துக்களில் தான் கொடுத்துருக்காங்க. அ, அடுத்து இ, அடுத்து உ, அடுத்து ஏ. அழகு, இசை, உரிமை, ஏச்சம். 3வது கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலைங்கிறது சரி. மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் அப்படின்னு வராது. பொதிகை மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் வராது. வாழ்ந்தார் மலை அப்படின்னு வராது. ஸோ ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலைங்கிறது சரி. 4வது கொஷின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் மற்றும் தின். தின்னா வலிமை, திண்மை. தின்னா தின்பான் அப்படிங்கிறதுனால உண்டலை குறிக்கக்கூடியது. 85வது கொஷின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, குவித்து. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு அ, அடுத்து உ, அடுத்து ஏ, அடுத்து ஐ, அடுத்து ஓ. ஸோ அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. கொஷின் சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? பெப்பர் என்று அழைக்கப்படுவது ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். 88 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? 89வது கொஷின் கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறி. இயலாத செயல். கல்லில் நார் உரிக்க முடியாது. வினைத்தொடரை கண்டறிக. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள்ங்கிறது செய்வினை. பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான். பிறவினை தொடர். பசுமரத்து ஆணி போல மனதில் பதிதல். உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாயத்தாமரைங்கிறது இல்லாத ஒன்று. 94வது கொஷின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல் என்பது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர் தன்னார்வலர். 96 சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட் தட்பவெப்பநிலை. 97 அலுவல் சார்ந்த சொற்கள். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். 98 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என ஒரு கேள்வியை திரும்ப கேட்குறது என்ன அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. 99 விடை வகைகள். இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது ஏவல் விடை. 100வது கொஷின் விடை வகையை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. ஸோ இதுவரை 100 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ மொத்தம் 2 பார்ட்டாக போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு 60 கொஷின் ஒரு பார்ட்டும், செகண்ட் 61வது கொஷின்லேருந்து 100வது கொஷின் வரைக்கும் செகண்ட் பார்ட் போட்டிருந்தோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க வீடியோ ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.